இப்பயுமே நான் சொல்லுவேன், வெள்ளியில முகம் வச்சு வாங்கித்தான் வரலட்சுமி பூஜை கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. நீங்க ஒரே ஒரு தேங்காயில மஞ்சள வச்சு, குங்குமத்த வச்சு வரலட்சுமி விரதம் கண்டிப்பா கொண்டாடலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. அதனால முதல்ல இந்த பிறர் செய்றாங்க, அத மாதிரி தான் செய்யணுமா? இல்ல அப்படி செஞ்சா தான் அது அந்த பூஜையா? அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அத மறந்துருங்க. அவங்களுக்கு முடியுதோ அவங்க செய்றாங்க. நமக்கு என்ன முடியுதோ அத செய்யுங்க. இன்னும் நெறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க, "அம்மா இந்த பூஜை பழக்கமே இல்லாம தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும்போது வெறும் தேங்காயில தாம்மா ஆரம்பிச்சோம். ஒரு 2 பேருக்கு கூட தாம்பூலம் குடுக்குற வசதி எங்களுக்கு இல்லாம தான் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வெள்ளியில குடமே வாங்கிட்டோம், வெள்ளியில முகமே வாங்கிட்டோம். இன்னைக்கு ஒரு 30, 40 பேர கூப்பிட்டு அவங்களுக்கு செய்யற அளவுக்கு எங்களுக்கு வசதி வந்துருச்சுமா" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுதான் உண்மையான பூஜை. இதுதான் உண்மையான பக்தியோட நம்ம வழிபாடு பண்றது. அதனால இதுல நீங்க யோசிச்ச விதத்த எல்லாத்தையும் மறந்துருங்க. நான் ரொம்ப எளிமையா எப்போதும் போல உங்களுக்கு சொல்றேன். பரம்பரையா செஞ்சா தான் இந்த பூஜை செய்யணுமா? கிடையாது. உங்களால செய்ய முடியும். நான் மகாலட்சுமிய கும்பிட முடியும். தொடர்ந்து வர்ற வருஷம் எல்லாம் அவ எனக்கு அனுமதிச்சா நான் கும்பிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? புதுசா நீங்க தொடங்கலாம். இந்த விரதத்த நாம எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் வேணும். திடகாத்திரமான மனம், மகாலட்சுமி மேல ஒரு தீராத காதல். இது கண்டிப்பா இருந்ததுன்னா, இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வரலட்சுமி விரதத்தை இந்த வாரம் தான், அதாவது 21ஆம் தேதி தான் எடுக்கணுமா அப்படின்னா, 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். அன்னைக்கு முடிஞ்சா செய்யுங்க. மாதவிடாய் வந்துருச்சு முடியலன்னா, அடுத்த வார வெள்ளிக்கிழமை, அதுவும் முடியலன்னா, நவராத்திரியில வர ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த விரதத்தை நீங்க எடுத்துக்கலாம். சரி. இப்ப இந்த விரதத்தை பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவா நான் புரிய வச்சிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். இந்த விரதம் எப்படி எடுப்பது? எந்த நாள்ல எடுப்பது? எப்படி வழிபாடு செய்றது? இது 3 வகையா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம், எங்களுக்கு கலசமைக்க முடியாது, எங்களால எந்த விதமான வழிபாடும் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப எளிமையா மகாலட்சுமி படம் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வச்சிருப்போம். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு எளிமையா ஒரு சந்தன குங்குமம் வச்சுட்டு நெய்வேத்தியமா பால் பழம் மட்டும் வச்சு மகாலட்சுமி நீங்க வழிபாடு பண்ணுங்க. வரலட்சுமி விரதத்துக்கு இதுவே போதும். ரொம்ப எளிமையா ஒரு பால் பழம் வச்சு ஒரு பூ போட்டு அர்ச்சனை பண்ணி பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுவே ரொம்ப ரொம்ப எளிமையானது. இல்லம்மா கொஞ்சம் எங்களால முடியும், நாங்க ஒரு மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்காரம் பண்ணி, கலசமைக்க தெரியாது ஆனா படம் வச்சு பூஜை பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்களும், இல்ல கலசமே வச்சு எங்களால பூஜை பண்ண முடியும், ரொம்ப எளிமையா தான் நீங்க சொல்றீங்க, அதை எங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இப்ப அடுத்து விரிவாக இந்த பூஜை எப்படி பண்றதுன்னு சொல்றேன். முதல்ல பூஜை செய்வதற்கான நாள் என்ன, அழைப்பதற்கான நேரம் என்ன, வழிபாட்டுக்கான நேரம் என்ன, புனர் பூஜைக்கான நேரம் என்ன, இந்த நேரம் எல்லாத்தையும் முதல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா பூஜையை பார்க்கலாம். 21/8/2026 ஆவணி மாதம் 4ஆம் தேதி நவமி திதி அன்னைக்கு தான் நமக்கு இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வருது. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கே கும்பிடுறேன் அப்படிங்கிறவங்க 21ஆம் தேதியே நீங்க பயன்படுத்திக்கலாம். நாங்க முதல் நாள் அம்பாளை அழைக்கிற வழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க